தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். ஸ்தோத்தரிக்க கடவாய். அந்த நல்ல தேசத்துக்காக கர்த்தர் என்ன செய்ய கடவாய்? ஸ்தோத்தரிக்க கடவாய். எப்படிப்பட்ட தேசத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிறார்? நல்ல தேசத்திலே, நன்மையான தேசத்திலே, தீமையான தேசத்திலே அல்ல, நன்மையான தேசத்திலே. எனவே இந்த வசனங்களை அடிக்கடி நாம் வாசித்து தியானித்து விசுவாச அறிக்கையாக மாற்றி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர்ட்ட பாருங்க ஜெபத்திலே நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆனால் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ ஜீவியமே ஒரே நெருக்கம் பிரதர், கிறிஸ்தவ ஜீவியமே ஒரே இடுக்கம் பிரதர், கிறிஸ்தவ ஜீவியமே ஒரே வனாந்தரம் பிரதர், கிறிஸ்தவ ஜீவியமே ஒரே வறட்சி பிரதர். ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல தேசத்துக்காக, அந்த நல்ல வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்று நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்தரிக்க 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 ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க தேசம், இரும்புகள் எடுக்கப்படுகிற தேசம், செம்புகள் எடுக்கப்படுகிற தேசம், ஊற்றுகளும் ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், கோதுமை வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் ஒலிவ மரமும் தேனும் உள்ள தேசம். எப்படிப்பட்ட தேசம் என்பதை கவனிங்கள். இப்படிப்பட்ட தேசத்தை தான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தாராம்? பார்த்து வைத்தாராம். சிங்காரமான தேசமாம், அலங்காரமான தேசமாம், தாழ்ச்சி இல்லாத தேசமாம், சாப்பாடு எல்லா வளங்களும் என்ன செய்திருக்கிறது அங்கே நிறைந்திருக்கிற தேசமாம். அப்ப இப்படிப்பட்ட தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஆசீர்வாதங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கும்? வந்து கொண்டே இதுக்காகவே நம்முடைய தேவன் யார், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். எப்படிப்பட்ட தேசம் என்பதை திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை என்ன செய்து கொண்டு வந்தேன்? எப்படிப்பட்ட தேசத்துக்கு? கவனிங்க கவனிங்க. செழிப்பான தேசத்துக்கு. எப்படிப்பட்ட தேசத்தின் கனி? செழிப்பான தேசத்தின் கனி, செழிப்பான தேசத்தின் நன்மை. வறட்சியான தேசம் அல்ல, காய்ந்து போன தேசம் அல்ல, பஞ்ச தேசம் அல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தேசம் அல்ல. செழிப்பான தேசத்தின் கனி, செழிப்பான தேசத்தின் நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் என்ன அவர்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த செழிப்பு என்கிற வார்த்தை அது பிசாசின் வார்த்தை என்று நினைக்கிறார்கள்.
செழிப்பு என்கிற வார்த்தை அது பிசாசின் வார்த்தை அல்ல. செழிப்பு என்கிற வார்த்தை சத்திய வேதத்தின் வார்த்தை. செழிப்பு என்கிற வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தை. செழிப்புக்கும் பிசாசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு என்ன செய்து கொண்டு வந்தேன்? அழைத்து கொண்டு வந்தேன். எங்கே அழைத்து கொண்டு வந்தேன்? கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த தேசத்துக்காக நம்ம கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டிய எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். செழிப்பான தேசத்தின் கனி, செழிப்பான தேசத்தின் நன்மைதான் என்னுடைய பங்கு. ஆமென். இதெல்லாம் விசுவாச அறிக்கையா மாறணும். டெய்லி வாயத்திலும் சொல்ல ஆரம்பிக்கணும். ஒன்னும் இல்ல அப்படின்னு அந்த வார்த்தையே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடுவதற்கு கர்த்தாவே நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர்ப்பா. கஷ்டப்படுறதுக்கு, கருமாயப்படுறதுக்கு, அல்லோல் படுறதுக்கு, சீரழிவதற்கு நீர் என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடுவதற்காக நீர் என்ன செய்திருக்கிறீர்? என்னை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த அழைப்புக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கும் பொழுது தரித்திரம் மாற ஆரம்பிக்குது, கடன் பிரச்சனை மாற ஆரம்பிக்குது, ஏழ்மைகள் மாற ஆரம்பிக்கிறது, தாழ்ச்சிகள் மாற ஆரம்பிக்கிறது. எனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அது தரித்திர தேசம் அல்ல, அது செழிப்பின் தேசம், அது ஐஸ்வர்யத்தின் தேசம், அது நன்மையின் தேசம். ஆமென். அது விசாலத்தின் தேசம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படிப்பட்ட தேசத்தை வாக்கு பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆமென். ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். ஆமென். இப்ப நமக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான். ஆமென். கானான பரம கானான் ஆகிடக்கூடாது. பரம கானானுக்குள் ஏழை செல்ல பாட்டு. பாட்டே பாத்தீங்கன்னா கானான் பரம கானான் ஆயிருச்சு. பரம கானானுக்குள் ஏழை செல்ல. பரம கானானுக்குள் அப்ப ஐஸ்வர்யவான் போக முடியாதோ? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது சொன்னார் இல்லையா? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்துக்குள் ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய முடியாது. அப்புறம் எப்படி இந்த அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு நுழைஞ்சான்? அது அப்புறம் எப்படி இந்த சகையினுக்குள்ள சகையின் ஒருத்தர் இருந்தானே, ஆயக்காரன், பெரிய கோடீஸ்வரன், அவன் எப்படி உள்ள நுழைஞ்சான்? இதெல்லாம் கண்ணை திறந்து பார்க்கிறதே கிடையாது. குருட்டா மூக்கல அடிக்கிறது. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சீமான், ஈசாக்கு எவ்வளவு பெரிய சீமான், யாக்கோபு எவ்வளவு பெரிய ஆளு, இவங்கெல்லாம் எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? வசனத்தை சரியா புரிஞ்சுக்கிறாம என்னத்தையாவது எடுத்து அடிச்சு விடுறது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரத்தில் அடிச்சு எப்படியா ஓட்டி விட்டு ஓடிடுறது கிட்டாதும். நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்குருவோம், இந்த வார்த்தை தப்பிச்சாச்சு. இவரும் தரித்திரத்துல இருக்கிறாரு, சபையில் இருக்கிற அத்தனை பேர் செய்வா தரித்திரத்துல தான் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்பதெல்லாம் சத்திய வேதத்தில் செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம் அது தரித்திர தேசம் கிடையவே கிடையாது. பரலோகத்திலே தரித்திரம் கிடையாது. தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்துல தரித்திரம் கிடையாது. தேவன் ஏற்படுத்த சொன்ன ஆசரிப்பு கூடாரத்திலே தரித்திரம் கிடையாது.
தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அது தரித்திர தேசம் கிடையாது. அது செழிப்பின் தேசம், ஐஸ்வர்யத்தின் தேசம். ஏனென்று சொன்னால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். அவருக்கு ஏற்றார் போலதான் செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார்.